अये बटू की है बटू देसी बना सी है हमारी मुरुंगा देसी बना तो मानसी में कैसे बना होना था मुरुंगा मानसी में कैसे बना इतना हमारा देसी है गुड मॉर्निंग फ्रेंड्स 2025 மாதம் 22ஆம் தேதிக்குள்ள நுவலியாவின் பொருளாதார மையத்தினால் வெளியிலுள்ள மொத்த மரக்கறி வகைகள் விலை பட்டியலில் வந்திருக்கோம். இது தோட்டங்களில் நீங்கள் இடைத்தரகர்கள் கொடுக்குற மரக்கறி விலைன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இது நுவலி போர்டு விலை பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன மரக்கறி என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத, நேற்றுக்கு இன்னைக்கு என்ன வேறுபாடு இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்தில் வளமையாக பார்க்குறதுமே கோவாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கோவா 160 ரூபா இன்னைக்கு ஒரு கிலோ, நேற்றோட 20 ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் 250 ரூபா, அதுவும் இன்னைக்கு ஒரு 20 ரூபா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் நேற்று விலையோட பார்க்குற நேரம். அடுத்தது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, கட்பீட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா போகுது. லீக்ஸ் 120 ரூபாயும், ராபு 80 ரூபாயும் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது உருளைக்கிழங்கு, ஸ்ரீலங்கன் உருளைக்கிழங்கு 320 ரூபா போகுது. அதுலேயே சிவப்பு உருளைக்கிழங்கும் 320 ரூபா, ரெண்டு ஒரே மாதிரியான விலைக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். நோக்கோல் பார்த்தீங்கன்னா 90 ரூபா போகுது. அடுத்தது குடைமிளகாய் சிவப்பு கலர் 1500 ரூபாயும், மஞ்சள் 1400 ரூபாயும், பச்சை 1000 ரூபாயும் போய்கிட்டு இருக்கு. பாசில் பார்த்தீங்கன்னா கிலோ 700 ரூபா போகுது. சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபா. சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா கிலோ 1300 ரூபா போய்கிட்டு இருக்கு. சிவப்பு கோவா அதே வேலை தான் 1300 ரூபாயை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஒரு 2 வீக்காகவே 1300 ரூபாயில நிற்கிது. அது மாதிரி சல்தரி கிலோ 1000 ரூபா போகுது. கொத்தமல்லி கிலோ 200 ரூபா போகுது. ஐஸ் பேக் கிலோ 200 ரூபாயும். சலாது பார்த்தீங்கன்னா சலாது 150 ரூபா போய்கிட்டு இருக்கு. சிவப்பு சலாது கிலோ 400 ரூபா போகுது. அடுத்தது புதினா கிலோ 750 ரூபா. பாஸ்லி கிலோ 600 ரூபா போகுது. பாஸ்லி நேரத்தோட இன்னைக்கு 100 ரூபா குறைஞ்சி 600 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ருவா கிலோ 100 ரூபா போகுது. ரோஸ்மேரி கிலோ 1000 ரூபா போகுது. ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா நேற்று 500 ரூபாயில் இருந்த ப்ரொக்கோலி இன்னைக்கு 1200 ரூபாயா கூடி இருக்கு. இது பெரிய ஒரு ஜம்ப்னு சொல்லணும், ஏன்னா பெரிய ஒரு விலையாட்டி இருக்குன்னு சொல்லணும். சடனா கூடி 1200 ரூபாய்க்கு வந்துருக்கு. காலிஃப்ளவர் கிலோ 900 ரூபாயில இருக்கு. சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாயில இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை 150 ரூபா வறுமையான விலை. பச்சை வெள்ளரியும் பார்த்தீங்கன்னா அதுவும் 150 ரூபா, அதுல எந்த விலை மாற்றமே இல்லைன்னு சொல்லணும். பச்சை சுக்கினி பார்த்தீங்கன்னா 250 ரூபாயும், மஞ்சள் சுக்கினி கிலோ 600 ரூபாயும் இன்னைக்கு விலை. அது நீல ராவு பார்த்தீங்கன்னா 120 ரூபா, அது சொல்லவே தேவையில்லை, அதே வேலையில நிற்கிதுன்னு சொல்லணும். அடுத்தது நம்ம ஊர் வேளாண்மை சொல்ற கறிமிளகாய் கறி கொச்சுக்கா இன்னைக்கு கிலோ 400 ரூபா போய்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைய நாளோட விலை. நேற்றைய நாளோட சின்ன விலை மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லணும். பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள் இது எப்படி மாறப்போகுது அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பாய். நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு விலை பட்டியலோட